Hi guys, welcome back to my channel Learn CSE with Adi Ma'am. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மாடியூல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் யூனிட் 2ல பார்க்குறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இந்த மாடியூல் டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக 8 மார்க் கொஷின் வரும், 2 மார்க் கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. கேலண்டர் எப்படி மாடியூலில் க்ரியேட் பண்ணுவீங்க அப்படின்றது எல்லாமே இதில் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. நம்ம இந்த மாடியூலில் ஃபோக்கஸ் பண்ணுற டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடியூல்னால் என்ன, மாடியூல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, யூசர் டிஃபைண்டும் இருக்குது, ப்ரீ டிஃபைண்டும் இருக்குது. அதனால் எப்படி அதை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து பில்ட்-இன் மாடியூல்ஸ். பில்ட்டுனா என்னென்ன மாடியூல்ஸ்லாம் இருக்குது, கேலண்டர் மாடியூல், மேத் மாடியூல், ரேண்டம் மாடியூல், நிறைய மாடியூல் இருக்குது. அதில் நம்ம 3 மாடியூலை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா மாடியூல் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, என்னென்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்மளோட மாடியூலை ஆக்சஸ் பண்ணலாம். 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. த்ரூ இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட், ஃப்ரம் இம்போர்ட்ன்ற இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு கூட மாடியூல் ஆக்சஸ் பண்ண முடியும். இம்போர்ட் ஆல் நேம்ஸ்னு நம்ம வந்து மாடியூல் ஆக்சஸ் பண்ண முடியும். மாடியூல்னா என்னென்னு பார்த்தலாம். மாடியூல் ஆர் ப்ரீவியஸ்லி ரிட்டன் பீஸ் ஆஃப் கோட் தட் ஆர் யூஸ்ட் டு பெர்ஃபார்ம் ஆல் காமன் டாஸ்க் ரெக்வயர்ட் ஃப்ரீக்வெண்ட்லி. புரியுதா? மாடியூல்ன்றது ஏற்கனவே எழுதப்பட்ட கோடு தான். ஒன்று நம்ம எழுதுவோம், இல்லாட்டி ப்ரீடிஃபைண்டாக எழுதியிருப்பாங்க. தட் ஆர் யூஸ் டு பெர்ஃபார்ம் ஆல் காமன் டாஸ்க். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற காமன் டாஸ்க்கெல்லாம் நம்ம மாடியூலில் காமன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம மாடியூலில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம், மாடியூலில் டிஃபைன் பண்ணியிருப்போம். ஓகேவா? இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் அகெயின் அண்ட் அகெயின். ஓகே, ஆல் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் சேவ்ட் இன் மேத் மாடியூல். மேத் மாடியூலில் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது இல்லையா, எஸ்கியூ, ஸ்கொயர் ரூட்டு, ஆடு, சப்ராக்ட், மல்டிப்ளை, ஃப்ளோ டிவிஷன் எல்லாமே நம்ம மேத் மாடியூலில் இருக்கும். எக்ஸ்போனண்ட்டு, பை. ஓகே, அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் குரூப் பண்ணது தான் மாடியூல். இன்னும் நல்லா கிளியராக சொல்லணும்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளோட நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், to create reusability of code, to enable or enhance reusability of code. ஒரு கோடை வந்து ஒரு வாட்டி ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணிட்டா போதும், எப்போ அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணாலும் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ ஃபங்க்ஷன் சப்போர்ட் ரீயூசபிலிட்டி ஆஃப் பர்டிகுலர் கோட், வேறஸ் மாடியூல் வந்து என்ன பண்ணணும்னா இட் சப்போர்ட்ஸ் ரீயூசபிலிட்டி ஆஃப் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் இன் த மாடியூல். எப்படி ஃபங்க்ஷன் வந்து அந்த கோடை மட்டும்தான் நம்ம திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம், நம்ம மாடியூல் வந்து அதுக்கும் ஒரு படி மேலே. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் குரூப் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் திருப்பி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணோம் இல்லையா. அப்போ இந்த மேத்துன்ற ஒரே ஒரு மாடியூலில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது ஒரு வாட்டி நம்ம டிஃபைன் பண்ணி அந்த மாடியூலில் சேவ் பண்ணிட்டோன்னா எப்போ வேணால் அந்த மாடியூலில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபங்க்ஷன் வந்து அந்த பர்டிகுலர் கோடை எழுத தேவையில்லை, வெறும் இந்த ஃபங்க்ஷன் நேம் வச்சு கால் பண்ணால் போதும். மாடியூல் வந்து அதுக்கும் மேலே, நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ஒரு ஸ்டெப் மேலே. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அதுக்கு ப்ரீடிஃபைண்டாக வச்சுக்கும். திருப்பி இந்த ஃபங்க்ஷனே நம்ம க்ரியேட் பண்ண தேவையில்லை. செட் ஆஃப் யூஸ்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸை ஏற்கனவே ப்ரீடிஃபைண்டாக நம்ம மாடியூலில் சேவ் பண்ணி வச்சுருவோம். இப்போ புரியுதா? இப்போ இந்த டயக்ராமை பாருங்கள், இதுதான் ஹைரார்கி. ஓகே, ஃபங்க்ஷன்ஸ், மாடியூல், பேக்கேஜஸ், ஹைரார்கி இதுதான். ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் வந்து மாடியூல்ஸோட கலெக்ஷன்ஸ் வந்து பேக்கேஜஸ். இந்த பேக்கேஜஸ் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறது தான் இந்த லைப்ரரி. ஓகேவா? இப்போ நம்ம லைப்ரரியில் லைப்ரரியை எப்பயுமே நம்ம இம்போர்ட் பண்ணுறோன்னா அதுக்குள்ளே தான் இந்த எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, மாடியூல்ஸ் பிரேக் டவுன் காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம் இன்டு சிம்பிள் மேனேஜபிள் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது இந்த மாடியூல் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, கலெக்ஷன் ஆஃப் மாடியூல்ஸ் வந்து பேக்கேஜஸ், கலெக்ஷன் ஆஃப் பேக்கேஜ் வந்து லைப்ரரி. இதுதான் அதோட ஹைரார்கி. இப்போ இதான் டாபிக் பைத்தான் மாடியூல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ பைத்தான் மாடியூல்னா என்ன, மாடியூல் இஸ் அ ஃபைல் கண்டெய்னிங் பைத்தான் டெஃபினிஷன்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஃபைலில் நம்ம எழுதுகிறோம் பாருங்கள், அது கூட ஒரு மாடியூல் தான். ஓகே, .pyன்னு நம்ம சேவ் பண்ணுற ஃபைல்ஸ் கூட மாடியூலாக கன்சிடர் பண்ணுறாங்க. சரி, இந்த கான்செப்ட் ரொம்ப யூஸ் பண்ண வேணாம். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, ஒரு மாடியூலை நம்ம டிஃபைன் பண்ணோன்னா மாடியூல் நேம் .pyன்னு நம்ம சேவ் பண்ணுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா
ஓகே, அதான் இங்கே சொல்லியிருக்கு. ஃபைல் containing Python code, for example, example.py is called a module and its module name could be an example. எக்ஸாம்பிள்ன்றது மாடியூல் நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு இப்போ சொல்கிறேன். இது இப்போதைக்கு இதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இது புரியாமல் இருக்கும். ஃபுல்லாக நம்ம படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது புரியும். ஓகே, அடுத்த லைன் போகலாம். ஃபங்க்ஷன் ஹெல்ப் டு ரீயூஸ் அ பர்டிகுலர் பீஸ் ஆஃப் கோட். அதுதான் ஒரு பர்டிகுலர் பீஸ் ஆஃப் கோடை ரீயூஸ் பண்ணுறது தான் நம்ம ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். ஆனால் மாடியூல் வந்து ரீயூசஸ் ஒன் ஆர் மோர் ஃபங்க்ஷன்ஸ். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனை வந்து மாடியூல் டிஃபைன் பண்ணிட்டேன்னா எத்தனை வாட்டி வேணால் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. மாடியூல் ரீயூசஸ் ஒன் ஆர் மோர் ஃபங்க்ஷன். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, we use module to break down large problems into smaller, manageable and organized file. ஓகே, அடுத்து modules provide reusability of code. அடுத்து பார்த்தீங்கன்னா, we can define a most used functions in a module and import it instead of copying the definition and code into different programs. அந்த ஒரே மீனிங்கை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதாவது என்னென்னா, மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம மாடியூலில் டிஃபைன் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி எழுதணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு வாட்டி எழுதி அந்த மாடியூலில் நம்ம சேவ் பண்ணிட்டா போதும். நம்ம வந்து அதை திருப்பி இந்த கோடிங் எழுத தேவையில்லை. அந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் லைன் புரியாமல் இருந்ததில்ல, அதுக்கு எக்ஸாம்பிள் இது தான். அப்போ நான் ஒரு மாடியூலை க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? க்ரியேட் பண்ணால் என்ன பண்ணணும், மாடியூலுக்கு ஒரு பேர் வச்சு .pyன்னு நம்ம சேவ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஒரு மாடியூலை இப்போ இது சிமிலர் டு க்ரியேட்டிங் அ ஃபைல் இல்லையா? அதனால தான் சொல்கிறாங்க ஒரு ஃபைலுமே ஒரு மாடியூல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட். இது இப்படி தான் நினச்சிக்கோங்க. எப்படி ஃபைல் வந்து மாடியூலாக இருக்கும் அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். இப்போ நம்ம மாடியூலை க்ரியேட் பண்ணணும்னா மாடியூல் நேம் .pyன்னு நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி நம்ம சேவ் பண்ணிடுவோம். ஓகேவா? எங்கே சேவ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடியூலை க்ரியேட் பண்ணி நம்ம கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் தான் நம்ம சேவ் பண்ணுவோம். ஓகே, க்ரியேட் பண்ண மாடியூலை வந்து நம்ம கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் நம்ம சேவ் பண்ணுவோம். இல்லாட்டி பைத்தான் பாத்தில் இருக்கிற வேறு டைரக்டரிஸ்லேயும் கூட சேவ் பண்ணலாம். அதுவும் இல்லாட்டி நிறைய எல்லா ஃபைலுக்கும் நம்ம எல்லா ப்ரோக்ராமும் இந்த மாடியூலை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அப்போ இந்த பர்டிகுலர் மாடியூல் வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்கும் அவைலபிளாக இருக்குன்னு நினச்சா we have to save it in either directory specified in Python path or store in a Python installation library directory. இங்கே நம்ம அந்த லைப்ரரி பைத்தான் இன்ஸ்டலேஷன் லைப்ரரி டைரக்டரியில் இல்லாட்டி பைத்தான் பாத்தில் ஸ்பெசிஃபை பண்ண டைரக்டரியில் நம்ம இந்த மாடியூலில் நம்ம சேவ் பண்ணோன்னா எல்லா ப்ரோக்ராம்ஸும் இந்த மாடியூலை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ எங்கெங்கெல்லாம் இந்த மாடியூலை சேவ் பண்ணலான்னு நான் சொல்லிட்டேன். அதை ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு மாடியூலை க்ரியேட் பண்ணிட்டோம் வித் நேம் .py எக்ஸ்டென்ஷனில். அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, இதுதான் நம்ம யூசர் டிஃபைன்டு வே ஆஃப் கிரியேட்டிங் அ மாடியூல். இப்போ நம்ம பண்ணிட்டோம் இல்லையா? அதாவது ஆட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் நான் எழுதியிருக்கேன் இங்கே. ஃபங்க்ஷன் எப்பயும் நம்ம இப்படி தான் டிக்ளேர் பண்ணுவோம். டிஃபைன் ஆட் a, b. இதுதான் நான் கொடுக்க போகிற இன்புட். ஓகே, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ப்ராக்கெட்குள்ளே ஃபங்க்ஷன் டிஃபைனேஷனில் இருக்கிற ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் வந்து பேராமீட்டர்ஸ். ஓகே, இந்த பேராமீட்டர்ஸ் தான் என்னோட இன்புட். அப்போ ரிசல்ட் ஈக்குவல் டு a+b. a+bயை கால்குலேட் பண்ணி ரிசல்ட்டில் சேவ் பண்ணுறாங்க. இதை ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் இந்த சிம்பிள் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு புதுசாக மாடியூல் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாடியூலை டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்து .pyன்னு கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் சேவ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம யூசர் டிஃபைன்டாக க்ரியேட் பண்ண மாடியூலை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரம் எக்ஸாம்பிள் இம்போர்ட் ஆட் அப்படின்றது இதான் அந்த ஃபஸ்ட்டு நம்ம கால் பண்ணுறதுக்கான வே. ஓகேவா? ஃப்ரம் எக்ஸாம்பிள்ன்ற மாடியூலில் இம்போர்ட் ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு அர்த்தம். அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆடுக்கான எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸும் நான் எழுதலை. ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன் வித் பேராமீட்டர்ஸ். print add of 5,6ன்னு நான் கால் பண்ணால் போதும், எனக்கு அவுட்புட் தானாக டிஸ்பிளே ஆயிடும். இப்போ தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ லைன்ஸ் நம்ம மிச்சப்படுத்தியிருக்கோன்ட்டு. இதுக்கு ஆடுக்குள்ளே இருக்க லைன்ஸ் நம்மளுக்கு மிச்சம்,
இந்த மாதிரி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்ம மாடியூலில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணால் அதை கால் பண்ணி அவுட்புட் எடுத்துக்கலாம். எவ்வளோ ரீயூசபிலிட்டி இப்போ தெரியுது அவங்களுக்கு. எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒரு வாட்டி எழுதினா போதும், திருப்பி திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் பெனிஃபிட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மாடியூல்ஸ். ஓகே, அப்போ மாடியூல் ஃபங்க்ஷன் இருக்கிறனால தான் நம்மளால் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக கேரி அவுட் பண்ண முடியுது. நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுது, எனர்ஜி சேவ் ஆகுது, மெமரி ஸ்பேஸ் சேவ் ஆகுது. கோடெல்லாம் ரீயூசபிளாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்களா? அதனால் நம்ம இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறதுனால தான் கோடிங்லேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும் யூசருக்கு. இவ்வளோ ஹேண்டியாக இருக்கிறதுனால தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஓகேவா? இப்போ அடுத்தடுத்து வர வர இன்னும் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் அட்வான்ஸ்டாக வந்துட்டு இருக்கு. சியில் வந்து இல்லாததெல்லாம் இப்போ ஃபீச்சர்ஸ், இல்லாத ஃபீச்சர்ஸ் பைத்தானில் இருக்குது. பைத்தானில் வந்து என்ன ரொம்ப யூனிக்காக நம்ம ஐடென்டிஃபை பண்ணது பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பார்த்ததில்ல, நம்ம இந்த டேட்டாவை டிக்ளேர் பண்ணுற தொல்லையே கிடையாது. ஒரு எண்ணுன்னு சொன்னால் அது இன்டிஜர் தான்னு நம்ம சொல்லணும். அந்த டிக்ளரேஷன் பார்ட்லாம் பைத்தானில் இல்லவே இல்லை. வெறும் என் இஸ் ஈக்குவல் டு 20ன்னு சேவ் பண்ண பைத்தான் இன்டர்பிரட்டரே தானாக கன்சிடர் பண்ணிக்குது. ஓ, அப்போ என் வந்து 20ன்னு அசைன் பண்ணாங்கன்னா அப்போ என் வந்து இன்டிஜர் தான் அப்படின்ற இன்னமோஸ்ட் கேல்குலேஷன்ஸ்லாம் பைத்தானே பண்ணுறது இல்லையா? அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜுக்கும் இன்னொரு லாங்குவேஜுக்கும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அட்வான்ஸ் பண்ணிகிட்டே வர வர அந்த பர்டிகுலர் நியூ ரிலீஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து இட் பிகம்ஸ் மோர் பாப்புலர். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட மாடியூலுக்கும் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் உள்ள பெனிஃபிட்ஸ் அண்ட் இப்படி தான் நம்ம ஃபங்க்ஷனை வந்து ஒரு மாடியூலில் இருக்கிற ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ நம்ம ஒரு மாடியூலை எப்படி யூசர் க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தோம். இன்பில்டாக இந்த பைத்தான் பேக்கேஜ்லேயே இன்பில்டாக என்னென்ன மாடியூல்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். நிறைய மாடியூல்ஸ் வருது இன்பில்டாக. அதில் நம்ம பார்க்க போகிற யூஸ்ஃபுல்லான மாடியூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம், மேத், கேலண்டர் அண்ட் டைம் அண்ட் டேட். இந்த இன்பில்ட் மாடியூல்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ரேண்டம்னா என்ன? ரேண்டம் எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, when you want a computer to pick a random number in a given range, we use random function. To pick up a random element from a list and to pick up a random card in a desk, flip a coin, இந்த மாதிரி நம்ம கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி தேவைப்படுற சுச்சுவேஷனில் நமக்கு ரேண்டமாக ஒரு நம்பர் தேவைப்படும். அதுக்காக தான் இந்த ரேண்டம் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. When making your password database more secure, இந்த மாதிரி பாஸ்வேர்டோட டேட்டாபேஸ் வந்து ரேண்டமாக செட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கூட நம்மளுக்கு இந்த ரேண்டம் ரொம்ப யூஸ் ஆகும். மேம், ரேண்டமாக செட் பண்ணால் எப்படி நம்மளுக்கு தெரியும்னு பார்க்குறீங்களா? ரேண்டமாக செட் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுவாங்க அந்த அவுட்புட்டை, அந்த பாஸ்வேர்டை. அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி நிறைய வேரியஸ் பர்பஸ்க்காக இந்த ரேண்டம் ஃபங்க்ஷனை ப்ரீடிஃபைண்டாக பண்ணி வச்சுருக்காங்க மாடியூலில். ஓகே, இப்போ ரேண்டம் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்கலாம். ரேண்டம் மாடியூல் கண்டெய்ன்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ரேண்டம் மாடியூல்குள்ளே என்னென்ன யூஸ்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ரேண்டம் இன்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? இஃப் யூ வாண்ட் டு யூஸ் அ இன்டிஜர், you can use the randint function. If you want a random integer, random or integer வேணும்னா நம்ம randint ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். randint accept 2 parameters. 2 parameter அதை accept பண்ணும். என்னன்னா low and high number. இது ரெண்டும் கொடுத்தீங்கன்னா அது வந்து random integer டெவலப் நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா import random, print random dot randint. அது கொடுக்க வேண்டிய பேராமீட்டர்ஸ் 0,5 கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 0க்கும் 5க்கும் இருக்கிற ரேண்டம் நம்பர்ஸ் எது வேணால் அது ரேண்டமாக அது அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? இப்போ இந்த டாட் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, இப்படி தான் நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு மாடியூலை இம்போர்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த மாடியூல் நேம் டாட் அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் இந்த மாடியூலை கால் பண்ண முடியும். அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இன் தட் மாடியூல் அதை கால் பண்ணுறதுக்கு நம்ம டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போ சாய்ஸ்னு ஒரு ரேண்டம் ஃபங்க்ஷன், இது ஒரு ரேண்டம் ஃபங்க்ஷன் இருக்குது. ஹெல்ப்ஸ் டு ஜென்ரேட் அ ரேண்டம் வேல்யூ ஃப்ரம் சீக்வன்ஸ். சாய்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ரேண்டம் வேல்யூ, ஒரு சீக்வன்ஸை கொடுத்துட்டு நம்ம சாய்ஸ்ன்னு கொடுத்தோன்னா அதுலேருந்து ரேண்டமாக ஒரு வேல்யூவை பிக் பண்ணி அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். ஓகே,
அப்போ random டாட் சாய்ஸ் கூட ரெட் பிளாக் க்ரீன் கொடுத்தா the choice function often used for choosing a random element from a list. ஓகே, லிஸ்ட்லேருந்து ஒரு ரேண்டமாக ஒரு எலிமெண்ட்டை தூக்கணும்னா அது நம்ம சாய்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், இம்போர்ட் ரேண்டம் மை லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 2 109 ஃபால்ஸ் ரேண்டம் டாட் சாய்ஸ் மை லிஸ்ட்னு கொடுத்தா இந்த மூணுலேருந்து ஏதாவது ஒன்று அது அவுட்புட்டை த்ரோ பண்ணும். ஓகே, அடுத்து மை ஷஃபிள்னு ஒரு ரேண்டம் ஃபங்க்ஷன். மை ஷஃபிள் ஃபங்க்ஷன் ஷஃபிள்ஸ் த எலிமெண்ட் இன் த லிஸ்ட் இன் பிளேஸ் டு மேக் தம் இன் அ ரேண்டம் ஆர்டர். அப்போ ஷஃபிள் எதுக்கு இருக்குன்னா, இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு இருக்குன்னா லிஸ்ட்டில் ஷஃபிள் பண்ணி விட்ருவோம் அந்த ஆர்டரை. அதுக்கு தான் இந்த ஷஃபிள்னு ஒரு ஷஃபிள்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரேண்டம் டாட் ஷஃபிள் லிஸ்ட். எந்த லிஸ்ட்டை ஷஃபிள் பண்ணணுமோ அதை வந்து நம்ம இன்புட்டாக பாஸ் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ப்ராக்கெட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பார்த்து பயப்படாதீங்க. அது வந்து பேராமீட்டர்ஸ். ஓகே, அது பேராமீட்டர். எதுக்கு அந்த பேராமீட்டர்னால் அதுதான் இன்புட்டுன்னு அர்த்தம். இந்த ஃபங்க்ஷனுக்கு இதுதான் இன்புட்டாக வருதுன்னு அர்த்தம். சரியா? இதெல்லாம் சின்ன சின்ன கான்செப்ட். இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யாரை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை, எந்த ஒரு ப்ரோக்ராமை பார்த்தும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது இப்படி தான் அப்படின்றத சின்ன சின்ன கான்செப்ட், மைன்யூட் கான்செப்ட் மட்டும் தரோவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃப்ரம் ரேண்டம் இம்போர்ட் ஷஃபிள். இப்படி தான் நம்ம இந்த ஷஃபிள் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். ஃப்ரம் த மாடியூல் ரேண்டம் எக்ஸ் ஈக்குவல் டு ஐ ஃபார் ஐ இன் த ரேஞ்ச் ஆஃப் 10. ஓகேவா? இப்போ ஷஃபிள் எக்ஸ்ன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் அவுட்புட்டாக கிடைக்கும். அந்த ரேஞ்சு, அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஆர்டரை வந்து ஷஃபிள் பண்ணி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, அடுத்து இம்பார்ட்டண்ட் யூஸ் ப்ரீடிஃபைன்டு மாடியூல் பார்த்தீங்கன்னா மேத் மாடியூல். மேத் மாடியூல் ப்ரொவைட்ஸ் ஆக்சஸ் டு மேத்தமெட்டிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, மேத்தமெட்டிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே மேத் மாடியூலில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இம்போர்ட் மேத்ன்னு நம்ம மேத் மாடியூலில் கால் பண்ணிட்டோம். பிரிண்ட் வேல்யூ ஆஃப் பை ஈக்குவல் டு பிரிண்ட் வேல்யூ ஆஃப் பை கோட்ஸ்குள்ளே கொடுத்தது அப்படியே பிரிண்ட் ஆகும். கமா மேத் டாட் பைன்னு என்ன அர்த்தம்? மேத் மாடியூலில் பைன்ற ஃபங்க்ஷன் அதுக்கு என்ன வேல்யூவோ அதை டிஸ்பிளே பண்ணும். ஓகே, அதே மாதிரி வேல்யூ ஆஃப் 60 டிகிரி மேத் டாட் டிகிரி அப்படின்னு கூப்பிட்டா அந்த மேத் டாட் டிகிரியில் என்ன வேல்யூ இருக்கோ, 60க்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். ஓகே, மேத் டாட் டிகிரி ப்ராக்கெட்டுக்குள்ளே 16 நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 கொடுத்தா மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 கொடுத்தா அதோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். இதுதான் அந்த ஃபங்க்ஷனை ஈஸியாக அந்த வேல்யூவை வச்சு கால் பண்ண முடியும். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க வித் பேராமீட்டர். இந்த பேராமீட்டர் வச்சு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது 60 தான் அதோட இன்புட் இல்லையா, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த 60 ரீப்ளேஸ் ஆகி நம்மளுக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். இதுதான் அடுத்த இம்பார்ட்டண்ட் மாடியூல். இந்த மாடியூல் தான் வந்து போன செமஸ்டரில் ஒரு இம்பார்ட்டண்ட் 2 மார்க்காக கேட்டாங்க. ஓகேவா? இது வந்து ப்ரீவியஸ்லி ஆஸ்க்ட் அன்ஆன்சர்டு கொஷின். இப்போ அது எப்படின்னு பாருங்கள். பைத்தான்ஸ் டைம் அண்ட் கேலண்டர் மாடியூல் ஹெல்ப்ஸ் டு ட்ராக் த டேட் அண்ட் டைம். ஓகே, இம்போர்ட் கேலண்டர்ன்ற மாடியூல் நம்ம கால் பண்ணிக்கிறோம். கேல் ஈக்குவல் டு கேலண்டர்றது ஒரு வேரியபிள். கேல் ஈக்குவல் டு கேலண்டர் டாட் மந்த். அதுக்குள்ளே 2 பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறோம். 2017 5 அப்படின்னு. ஓகேவா? இப்போ என்ன ஆகும், இந்த மந்த் 2017ல் 5th மந்த் வந்து இப்போ நம்ம கேலில் சேவ் ஆகிருக்கும். இப்போ பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் மே மந்த் கேலண்டர் ஆஃப் 2017. இது வந்து பிரிண்ட் ஆயிரும். பிரிண்ட் கேல்னு கால் பண்ணுறோம். பிரிண்ட் கேல்னு நம்ம டைப் பண்ணும்போது கேலில் என்ன சேவ் ஆகிருக்கோ அது பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? இவ்வளோதான். இதுதான் அந்த ப்ரோக்ராம், கேலண்டர் ப்ரோக்ராம். நம்ம இந்த பர்டிகுலர் மந்த்தும் இயரும் கேலண்டர் டாட் மந்த்துன்னு நம்ம இந்த பேராமீட்டரை பாஸ் பண்ணி கால் பண்ணும்போது கேலண்டர் மாடியூல்லேருந்து அந்த மந்த் நம்மளுக்கு ரிட்ரைவ் ஆயிரும். அதை வந்து கேலண்டர் வேரியபிளில் சேவ் பண்ணுறாங்க, அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி காட்டுறாங்க. அவ்வளோதான். இதுவே நம்ம இன்ட்ராக்டிவ் மோடில் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். இம்போர்ட் கேலண்டர், அடுத்த லைன் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த லைனில் பிரிண்ட் கேலண்டர் டாட் மந்த். இது மாத்தில் மந்த் MON. ஓகேவா? மந்த் 2015 3 அப்படின்னா மார்ச் மந்த்து 2015 அப்படியே பிரிண்ட் ஆகிடும், அவுட்புட்டாக வந்துடும் நம்மளுக்கு. ஓகேவா?
அடுத்த டேட் எப்படி பார்க்கலான்னு பாருங்கள். இம்போர்ட் டேட் டைம். இம்போர்ட் டேட் டைம்ன்றது மாடியூலோட நேமு. இப்போ டேட் டைம் டாட் டேட் டாட் டுடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கோட டேட் டிஸ்பிளே ஆயிரும். ஓகேவா? இப்போ டேட் டைம் டாட் டேட் டாட் டுடே டாட் ஐஎஸ்ஓ ஃபார்மேட்னு போட்டிங்கன்னா இதே ஐஎஸ்ஓ ஃபார்மேட்டில் வந்துடும். புரியுதா? அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நம்மளோட ஃபங்க்ஷன், நம்மளோட மாடியூல். அடுத்து வர்றது ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம். புரியுதாப்பா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து மாடியூல், அடுத்து டாட் டேட்டுன்னு கூப்பிடும்போது மாடியூல்குள்ளே இருக்கிற டேட்டுன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க. டாட் டுடேன்னு கூப்பிடும்போது அதுக்குள்ளே இந்த டேட்டுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற இது சப் ஃபங்க்ஷன்ஸ். டுடே அதுக்குள்ளே இருக்கிற சப் ஃபங்க்ஷன் வந்து ஐஎஸ்ஓ ஃபார்மேட். அப்போ எனக்கு ஐஎஸ்ஓ ஃபார்மேட்டில் இந்த டேட் பிரிண்ட் ஆயிடுது. இதில் பார்த்தீங்கன்னா டேட் டைம் டாட் டேட்னா டேட் டைம்ன்ற மாடியூல்குள்ளே இருக்கிற மாடியூல், அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன். ஓகே, இந்த மாதிரி ப்ராக்கெட் இல்லாமல் இருந்ததுன்னா அது வந்து மாடியூல், ப்ராக்கெட் இருந்ததுன்னா அது ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ டைம் எப்படி பார்க்கலான்னு பாருங்கள். இம்போர்ட் டேட் டைம் டாட் நவ் டாட் ஐஎஸ்ஓ ஃபார்மேட் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டைமும் டேட்டும் ஐஎஸ்ஓ ஃபார்மேட்டில் வந்துடும். வேஸ் டு ஆக்சஸ் மாடியூல். இப்போ மாடியூல் எப்படி யூசர் டிஃபைண்டாக க்ரியேட் பண்ணலாம், ஒரு ப்ரீ டிஃபைண்டாக எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க. அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். த்ரூ பைத்தான் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட், ஃப்ரம் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட், இம்போர்ட் ஆல் நேம்ஸ். ஓகே, இது 3 வேஸாக நம்ம மாடியூல் ஆக்சஸ் பண்ண முடியும். த்ரூ இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட், அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபங்க்ஷன் நேம். Okay, we can import a module using import statement and access the definition inside it using a dot operator. இப்போ மேத்ன்ற இதான் இம்போர்ட் மாடியூல், இம்போர்ட் மேத். ஓகே, இப்படி தான் நான் இம்போர்ட்ன்ற ஸ்டேட்மெண்ட் கீவேர்டை வச்சு நம்ம ஒரு மாடியூலை கால் பண்ண முடியும். இம்போர்ட் மேத்து. அப்போ இப்போ பிரிண்ட் த வேல்யூ ஆஃப் பை இஸ் மேத் டாட் பை. மேத் டாட் பையில் என்ன பையோட வேல்யூ என்னென்னு நம்ம மேத்தில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ இது பிரிண்ட் ஆகி இது இங்கே இருக்கிற வேல்யூ வந்து ரிட்ரைவ் ஆகி கிடைக்கும் நமக்கு. அப்போ த வேல்யூ ஆஃப் பை இஸ் 3.14 அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஃப்ரம் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் அடுத்த இன்னொரு வே ஆஃப் காலிங் அ ஃபங்க்ஷன், காலிங் அ மாடியூல் எப்படின்னு பாருங்கள். இது வந்து செகண்ட் வே ஆஃப் காலிங் அ மாடியூல். ஃப்ரம் இம்போர்ட் மாடியூல், from python file import the function name. இதுதான் அதோட மீனிங். ஓகேவா? அப்போ from python file import function name1 name2. எத்தனை ஃபங்க்ஷன் வேணால் நம்ம கால் பண்ணலாம் இந்த மாதிரி. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம படித்த சின்டாக்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படியே கால் பண்ணிகிட்டே வரலாம் அந்த இம்போர்ட் அந்த மேத் ஃபங்க்ஷனில். அப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு எனக்கு பையோட வேல்யூ வேணும், ஈயோட வேல்யூ வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஃப்ரம் மேத் மாடியூல் இம்போர்ட் பை இ அப்படின்னு நம்ம கொடுத்துட்டா பையோட வேல்யூ ட்ரை பண்ணிக்கலாம், ஈயோட வேல்யூ ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ அட் அ டைமில் ஒரு மாடியூலில் ரெண்டு இல்லாட்டி 3 ஃபங்க்ஷன் கால் பண்ணோன்னா நம்ம இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரம் ஃபைல் நேம் இம்போர்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆல் நேம்ஸ்னு என்ன அர்த்தம்னா, இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் நான் 2 நம்மளுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சுது, அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுனேன், ஆனால் எனக்கு எந்த ஃபங்க்ஷன் அந்த ப்ரோக்ராமில் நான் யூஸ் பண்ண போகிறேன்னே தெரியல அந்த பர்டிகுலர் மாடியூலிருந்து. அப்படிப்பட்ட அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஸ்டார்னு யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த மேத் மாடியூலில் நான் எந்த ஃபங்க்ஷனை வேணால் கால் பண்ணுவேன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ பர்டிகுலராக நம்ம இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம்னு தெரியாத பட்சத்தில் நம்ம இந்த ஸ்டார் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த மேத் மாடியூலில் நான் எந்த ஃபங்க்ஷனை வேணால் இந்த ப்ரோக்ராமுக்கு கால் பண்ணுவேன்னு அர்த்தம். ஓகே, அப்போ ஃப்ரம் மேத் இம்போர்ட் ஸ்டார்னா ஐல் பி யூஸிங் எனி ஃபங்க்ஷன் தட் இஸ் அவைலபிள் இன் தட் பர்டிகுலர் மாடியூல். அப்போ பிரிண்ட் த வேல்யூ ஆஃப் பை இஸ் பை. அப்போ நான் பையன்னு நான் யூஸ் பண்ணுறேன், தேவைப்படுது. ஓகேவா? அப்போ நான் ஸ்டாரன் யூஸ் பண்ணனால நான் எந்த ஃபங்க்ஷன் வேணால் கால் பண்ண முடியும். எனக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகிடுச்சு. த வேல்யூ ஆஃப் பை இஸ் 3.14. ஓகே, அப்போ இதுதான் நம்ம மாடியூலை பற்றின வீடியோ. ரொம்ப சிம்பிளாக அந்த கான்செப்ட் நான் டெலிவர் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி ரீகால் பண்ணி பாருங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட். சொல்லி எனக்கு மனப்பாடம் ஆகிடுச்சு. அந்த மாதிரி தான்.
ஓகே, இது சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா அப்போ தான் நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, till then take care, bye, thank you for watching. To learn more engineering concepts easily, just don't forget to subscribe, like and comment.